அதாவது பொதுவாக அந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா பேக்கில் அந்த பெப்பர் ஸ்ப்ரே இல்லைன்னா அந்த மூவ் மாதிரி பெயின் கில்லர் ஸ்ப்ரே வச்சிருப்பாங்க. அது எதுக்காக வச்சிருப்பாங்கன்னா, எவனாவது இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பாலியல் சீண்டல் எதுவும் பண்ண வந்தாங்கனாலோ இல்லை செயின்னு பறிக்கிறதுக்கு வந்தாங்கனாலோ அந்த நேரத்தில் அந்த ஸ்ப்ரே எடுத்து அவங்க மூஞ்சில் அடிச்சுட்டு தப்பிக்கிறதுக்காண்டி வச்சிருப்பாங்க, சேஃப்டி. ஆனால் இலங்கையை சேர்ந்த இந்த ஒரு லேடி பேக்குக்குள்ள அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே வச்சிருந்திருக்கு. ஆனால் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருடங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குல திருடிட்டு தப்பிக்கிறது. மேட்ரு என்னன்னா, இலங்கையில் ஹட்டன் அப்படின்ற ஒரு நகரில் ஒரு அடகு கடைக்கு போயிட்டு அங்கே அடகு வச்ச நகையை மீட்டுட்டு அதிக விலைக்கு திரும்ப அடகு வச்சு, ஏன்னா நகை விலை கூடி இருக்குல்ல, திரும்ப இன்னொரு அடகு கடைக்கு போயிட்டு அங்க ஏதோ ஒரு நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட செயினை வாங்கி பார்த்துட்டு அது கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு செயினை வாங்கி பாக்குற மாதிரி பார்த்துட்டு அந்த கடைக்காரருமே உசாரா இருக்காப்ல. ஒரு எண்டை அவரோட கையில நல்லா ஹோல்டு பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆளை பார்த்தோன்னே அவருக்கு டவுட் ஆயிருக்கும் போல ஒரு எண்டை அவர் பிடிச்சே இருப்பாப்ல. நீங்க அந்த வீடியோ பார்த்தா தெரியும். அந்த அம்மா பாத்தீங்கன்னா குடுங்கன்னு சொல்லி அவர் கையில இருந்து மல்லு கட்டி வாங்க, அந்த அம்மாவோட ஒரு கை பேக்குக்குள்ள இருக்கவங்க நல்லாவே உசாராயிட்டாப்ல. டக்குன்னு அந்த அம்மா ஸ்ப்ரே எடுத்து அவர் மூஞ்சில அடிக்க போகும்போது டக்குன்னு பிடிச்சிட்டாப்ல. கப்பைஸ் அப்படி சின்ன வயசுல ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடும் போது ஒருத்தர் பிடிக்க வரவன டக்குன்னு கப்பை சரிப்போம்ல, அது மாதிரி பிடிச்சோடனே அந்த பிள்ளை ரியாக்ஷனை பாருங்க. ஐயோ பிடிச்சிட்டீங்களா, சரி விட்டுருங்க, நான் வாட்டுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த பிள்ளையை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டாரு அந்த கடை உரிமையாளர். போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி இருந்திருக்கு அவங்க அப்பாவோட மருத்துவ செலவுக்கு காசு தேவைப்பட்டிருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணேன். அதோட பேக்கை செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு நிறைய நகை அடகு வச்ச ரசீது இருக்கு. அது போக அந்த லேடியோட பேக்ல கொஞ்சம் நகையும் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அது ஒரிஜினல் கோல்டு கிடையாது, கவரிங். அந்த லேடி உண்மையான தங்க நகை மாதிரியே கவரிங் நகையை ரெடி பண்ணி பல அடகு கடையில அடகு வச்சு காசு ஆட்டையை போட்டு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.